அவள் பெயர் மீனா. ஒரு சிறிய நகரத்தில் பிறந்து வளர்ந்த பெண். தந்தை ஒரு தொழிலாளி, தாய் வீட்டு வேலை செய்து குடும்பத்தை நடத்தினார். சிறுவயதிலிருந்தே மீனாவுக்கு படிப்பில் ஆர்வம் இருந்தது. நான் பெரியவளானதும் நல்ல வேலைக்கு போவேன், அம்மாவை கஷ்டப்பட விட மாட்டேன் என்று அவள் கனவு கண்டாள். ஆனால் வாழ்க்கை அவள் கனவுகளுக்கு நேர்மாறாக போனது. தந்தை உடல்நலக் குறைவால் வேலை செய்ய முடியாமல் போனார். வீட்டில் கடன் பெருகியது. படிப்பை தொடர முடியாமல் மீனா பள்ளியை விட்டு விலக வேண்டிய நிலை வந்தது. அப்போது அவளுக்கு வயது 20க்கும் குறைவு. ஒரு உறவினர் உதவி செய்கிறேன் என்று சொல்லி அவளை பெரிய நகரத்துக்கு அழைத்துச் சென்றார். ஆரம்பத்தில் ஒரு சிறிய வேலை, ஹோட்டலில் பாத்திரம் கழுவுவது அவளுக்கு கிடைத்தது. ஆனால் சம்பளம் மிக குறைவு. வீட்டிற்கு பணம் அனுப்ப முடியாத நிலை. கடன் வாங்கியவர்கள் தொடர்ந்து தொந்தரவு செய்தார்கள். அந்த நேரத்தில்தான் அவள் வாழ்க்கையில் திருப்பம் வந்தது. வேலை செய்கிறேன் என்று நினைத்த இடம் உண்மையில் வேறு ஒரு உலகம். ஆரம்பத்தில் அவள் எதிர்த்தாள், அழுதாள், தப்பிக்க முயன்றாள். ஆனால் சுற்றியிருந்தவர்கள் சொன்ன வார்த்தைகள் வேறு வழியில்லை, உன் குடும்பத்துக்காகத்தான் என்ற அழுத்தம் அவளை மெதுவாக உடைத்தது. மீனா விபச்சாரியான நாளில் அவள் தன்னை பார்த்து கொண்ட கண்ணாடியில் இருந்த முகம் அவளுக்கே அந்நியமாக தோன்றியது. உடல் உயிரோடு இருந்தாலும் உள்ளே ஏதோ ஒன்று இறந்துவிட்டது போல உணர்ந்தாள். ஒவ்வொரு நாளும் அவள் தன் மனசுடன் போராடினாள். வெறுப்பு, பயம், அவமானம், கோபம் எல்லாம் ஒன்றாக கலந்திருந்தன. ஆனால் அதே நேரத்தில் அவள் குடும்பத்துக்கு அனுப்பிய பணத்தால் தந்தைக்கு மருந்து வாங்க முடிந்தது. தாயின் கண்ணீரில் சற்று நிம்மதி வந்தது. அந்த விஷயம் மட்டும் அவளுக்கு சற்றே ஆறுதலாக இருந்தது. காலப்போக்கில் மீனா அந்த வாழ்க்கையில் மூழ்கி போகவில்லை. அதை ஒரு கட்டாயமான கட்டமாகவே பார்த்தாள். அவள் பணம் சேமிக்க ஆரம்பித்தாள். படிக்க ஆசை மறையவில்லை. ஒரு சமூக அமைப்பின் உதவியால் அவள் அந்த இடத்திலிருந்து வெளியே வர ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அது எளிதானதில்லை. சமூகம் அவளை ஏற்றுக்கொள்ளவில்லை. பழைய முத்திரை தொடர்ந்து அவளை துரத்தினது. மீனா அந்த இடத்தை விட்டு வெளியே வந்த நாளில் அவளிடம் ஒரு சிறிய பை மட்டுமே இருந்தது. அதில் சில உடைகள், கொஞ்சம் பணம் மற்றும் அளவில்லா பயம். இனி என்ன? அந்த கேள்விதான் அவளுடன் தொடர்ந்து நடந்தது. சமூக அமைப்பு அவளுக்கு தற்காலிக தங்குமிடம் கொடுத்தது. அங்கு அவளைப் போல பல பெண்கள் இருந்தனர். ஒவ்வொருவருக்கும் தனிப்பணி காயங்கள், ஒரே மாதிரியான வலி. ஆரம்பத்தில் மீனா யாருடனும் பேசவில்லை. யாரையும் நம்ப முடியவில்லை. வாழ்க்கை அவளுக்கு நம்பிக்கையை கற்றுக் கொடுக்கவில்லை. ஆனால் அங்கு இருந்த ஒரு சமூக பணியாளர் லதா மீனாவை மெதுவாக அணுகினாள். உன் கடந்த காலம் உன் அடையாளமில்லை என்று அவள் சொன்ன வார்த்தை மீனாவின் மனதில் ஆழமாக பதிந்தது. மீனாவுக்கு மீண்டும் படிக்க ஆசை இருந்ததை லதா கவனித்தாள். அடிப்படை கல்வி வகுப்புகளில் அவளை சேர்த்தாள். புத்தகம் திறந்த முதல் நாளே மீனாவின் கண்களில் கண்ணீர் வந்தது. நான் இதற்கு தகுதியானவளா என்ற கேள்வி அவளை உள்ளுக்குள் சாப்பிட்டது. அதே நேரத்தில் வெளி உலகம் அவளுக்கு எளிதாக